மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். ஜோசப் விஜய் இல்லாம விஜய் அப்துல்லாவா மாறுறாரு. பிஜேபி மூலமா விஜய் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு இமேஜ் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலைய அமித்ஷா கூப்பிடுற கிண்டல் வார்த்தை என்ன தெரியுமா? 2000 crore சோர், 2000 கோடி திருட. நாகேந்திரன் அண்ணாமலை அளவுக்கு ஷார்ப்பு கிடையாது. அண்ணாமலை பிஜேபியில் இருக்க மாட்டார். வெகு விரைவில் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சமீபத்தில் இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா மீண்டும் ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு அறிவிக்காட்டா கூட அவங்களுடைய அந்த முன்னணியில இருக்கிறது திமுக கூட்டணி தான். அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெல் ஆகல, வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படிங்கும் போதே முடிவு என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த கருத்து கணிப்பு முதல்ல எப்படி பாக்குறீங்க? உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதே இந்தியா டுடே முன்னாடி கருத்து கணிப்பு ஒன்று நடத்தி 20% விஜய்க்கு ஓட்டு. ஆமாம். அதை பிரசாந்த் கிஷோர் ரொம்ப பெரிய அளவுக்கு தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதை பெரிய விஷயமா அவர் பாராட்டினார். ஸோ இது கருத்து கணிப்பா இல்லை கருத்து கணிப்பு வியாபாரமான்னு தெரியல. இப்போ இந்தியா டுடே போன தடவை விஜய்க்கு சாதகமாக பண்ணிட்டு இந்த முறை விஜயை நெகட்டிவ் பண்ணுறாங்க. அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. எப்படி அது சாத்தியம் அப்படின்னு புரியல. ஒன்ஸ் வந்தவங்க நெகட்டிவ் ஆகணும்னா அப்போ ஏதோ ஒன்று நெகட்டிவாக விஜய்க்கு எதிராக வந்திருக்கணும். ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் வந்திருக்கணும். அவர் வெளியவே வர்றதில்ல, யாரையும் பார்க்கறதில்ல, ஒன்றும் பண்ணுறது. அவருக்கு எதிராக என்ன விஷயம் வரப்போகுது? ஒன்றும் கிடையாது. ரைட்டா? அப்போ அதுக்கான ஃபேக்டர்ஸ் இல்லை. அது இல்லாமல் இப்போ தான் ஜோசப் விஜயா இல்லாமல் விஜய் அப்துல்லாவா மாறுறாரு. ஃபுல்லாக குரான் படிக்கிறாரு, கலிமா சொல்கிறாரு, வக்ஃபு சட்ட திருத்தங்களுக்கு எதிராக கேஸ் போடுறாரு, கருத்தரங்கங்கள் நடத்துகிறாரு. இந்த வேலைகள் எல்லாத்தையுமே அவர் பண்ணுறாரு. அவர் ஒரு முஸ்லீம் அவதாரமாக மாறி முஸ்லீம் ஓட்டுகளையும் ஜோசப் விஜய்ன்றதுனால கிறிஸ்தவ ஓட்டுகளையும் பிரிக்கிறதுக்கான அசைன்மெண்ட்டு பிஜேபி மூலமாக விஜய் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு இமேஜ் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதனால அவருடைய ஓட்டு குறைஞ்சுதா, எதனால ஓட்டு குறைஞ்சதுன்றது தெரியல. மீண்டும் மீண்டும் விஜய் அவர்கள் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கான எதிரி திமுக இரட்டை வேடம் போடுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சு, ஏன் தமிழக அரசு சார்பாக ஏன் வழக்கு தொடரல? எங்களை போன்ற புதிய கட்சிகளே நாங்க உச்சநீதிமன்றம் போய் நாடும்போது நீங்க அரசு சார்பா போயிருக்கலாமே, ஏன் ஒரு தனிப்பட்ட நபர் ஏன் வழக்கு தொடரும்? அப்ப இஸ்லாமியர்களின் நண்பன் திமுகன்னு சொல்றதெல்லாம் பொய், ஏமாறாதீங்க அப்படிங்கிறது தானே விஜய் அவர்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. அதுதான் பொய். ஏற்கனவே திமுகவினர் பலர் கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு மேல புதிதா கேஸ் போட முடியாது, இதுக்கு மேல புதுசா கேஸ் கொண்டு வராதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டே அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிடுச்சு. அதுக்கு மேல புதுசா கேஸ் சொல்றதுக்கான வாய்ப்பு என்பதே கிடையாது. ஸோ அது சொல்றது பொய். இவர் ஏன் முஸ்லீம் ஆதரவு தொப்பி போடுறாருன்னா அது பிஜேபியோடைய அஜெண்டா. நீங்க முஸ்லீம் ஒவைசின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் நிற்க வச்சு எல்லா இடத்துலையும் நிற்க வச்சு காலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இஸ்லாமியர் வாக்குகள் காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ விழாத அளவுக்கு ஒவைசி பார்த்துப்பார். அந்த மாதிரி தமிழ்நாட்டோட ஒவைசி தான் இந்த விஜய் அப்துல் காதர். இவர் தான் ஏற்கனவே விஜய் ஆண்டனி, ஜோசப் விஜய். ஏற்கனவே ஜோசப் விஜய்னும் போது ஆர்சி கிறிஸ்டின்னு, விஜய் அப்துல்லான்னும் போது முஸ்லீமு, கலிமாலாம் சொல்கிறாரு. இவர் காஷ்மீரில் இருந்திருந்தாருன்னா இவர் கலிமா சொல்கிற ஸ்பீடை பார்த்து தீவிரவாதிகள் இவரை முஸ்லீம்னு சுடாமல் போயிருப்பானுங்க. அப்போ கூட அவர் கூட காஷ்மீரில் யார் இருந்திருப்பா? திரிஷா இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு உன்னதமான கலிமா சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீமாக இவர் இருக்காரு. அதனால இவர் முஸ்லீம் வேஷம் போட்டு முஸ்லீம் வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலையை செய்கிறாரு. அதை தவிர இந்த கருத்து கணிப்புல விஜய்க்கு நெகட்டிவா ஒண்ணுமே இல்லையே. சாணக்கியாவும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க.
நாங்க வந்து இன்னும் 1 வருஷம் இருக்கு. அந்த 1 வருஷத்துல இன்னொரு 4, 5 கருத்து கணிப்புகளுக்கு நாங்க திட்டமிட்டிருக்கோம். இது முதல் கருத்து கணிப்பு. தமிழகம் முழுக்க 234 தொகுதிகள்லயும் 3065 பேர்கிட்ட நாங்க இந்த கருத்து கணிப்ப நடத்தியிருக்கோம். அப்படின்னு அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதிமுக இந்த இந்தியா டுடே கருத்து கணிப்பு வந்து அதிமுக, பாஜக கூட்டணி ஜெல் ஆகாது. அதனால வாக்குகள பெற வாய்ப்பு குறைவு அப்படின்றாங்க. ஆனா இவங்க வந்து அதிமுக, பிஜேபி கூட்டணி வந்து பெருவாரியான வாக்குகள பெற்று வெற்றி பெறுவாங்க. 2026ல அதிமுக, பிஜேபி கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தானே சாணக்யாவினுடைய கருத்து கணிப்பா இருக்கு. சாணக்கியா வந்து நம்ம நண்பர் பாண்டே ஏற்கனவே சொன்ன கருத்து கணிப்பு வந்து அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளு, அசைக்க முடியாத தலைவர், அண்ணாமலை வந்து பாஜகவுக்கு நிமிர்த்தி நிற்க வச்சிருவாரு, அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை வந்து நீங்கள் புறந்தள்ள முடியாது, அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் வந்து தமிழகத்தில் பாஜகவை ஆட்சி கட்டிலுக்கே கொண்டு வரும், அடுத்தது போட்டி திமுகவா பாஜகவான்னு தான் இருக்கும், அந்த அளவுக்கு அண்ணாமலை வந்து மிக ரொம்ப பவர்ஃபுல்லாவார். இவர் மட்டும் இல்லை, அந்த மணின்னு ஒருத்தர், அவரும் அண்ணாமலைன்றவரெல்லாம் அசைச்சு கூட பார்க்க முடியாது, நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க அண்ணாமலை அப்படின்னு முட்டைக்கண்ணை உருட்டி சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போதா குறைக்கு இந்த சுமன் ஸ்ரீராம இவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பேட்ச். இது ராஜவேல் நாகராஜன், பேசு தமிழா பேசு, இவங்கெல்லாம் ஒரு பேட்ச். இவங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த படைப்பரிவாரங்கள்லேருந்து வரக்கூடியதான் சாணக்கியா. சாணக்கியா வந்து வேற எப்படி சொல்லும்? சாணக்கியா திமுக ஜெயிக்குதுன்னு சொன்னாதான் ஆச்சரியம். சாணக்கியா திமுக ஜெயிக்குதுன்னு சொல்லவே மாட்டார்ல. எங் அம்மா, இந்த கருத்து கணிப்பு எல்லாமே ஒரு ரேட்டுமா, ஒரு ரேட்டு. 3650 சாம்பிள்ஸ் வந்து அவர் எடுத்தாருன்னா எப்படியும் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு தொகுதிக்கு 13 பேர் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு 13 பேர்னா எத்தனை நாள் அவர் எடுத்திருப்பாரு? அவரு சொல்றது ஒரு 20 நாள் எடுக்கணும். 20 நாளுக்கான வேலையாட்களுக்கான சம்பளத்தை கணக்கில் போடுங்க, அவங்களோட ட்ராவலை கணக்கில் போடுங்க, ஆர்கனைஸ் பண்ணுறதை கணக்கில் போடுங்க. உங்ககிட்ட பேப்பர் வாங்கிட்டு போயிட்டு அவங்க உட்காந்து பங்க் கடையில் மூலையில் உட்காந்து டிக் பண்ணிட்டு வந்தானா சர்வே எடுக்கிறவன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கான செக்கிங் மெக்கானிசம் என்ன? அதெல்லாம் எப்படி செக் பண்ணீங்க? எவ்வளோ சாம்பிள் சிட்டியில் எடுத்தீங்க, எவ்வளோ சாம்பிள் கிராமத்தில் எடுத்தீங்க, எவ்வளோ சாம்பிள் வந்து எம்பிசியில் எடுத்தீங்க, எவ்வளோ சாம்பிள் பிசியில் எடுத்தீங்க, எவ்வளோ சாம்பிள் எஸ்சியில் எடுத்தீங்க, எவ்வளோ சாம்பிள் விமனில் எடுத்தீங்க, எவ்வளோ சாம்பிள் மென்னில் எடுத்தீங்க, எவ்வளோ சாம்பிள் 18 to 25ல எடுத்தீங்க? நீங்க சொல்லக்கூடிய கேட்டகரியில அந்த ஒரு தொகுதியில 13 பேர்ல எப்படி வந்துட முடியும்? ஒரு தொகுதியில 13 பேருன்ற சாம்பிளிங்கே தப்பு. ஜென்ரல் சாம்பிளிங் என்னன்னா, ஜென்ரல் ட்ரெண்டை செட் பண்ணுறதுக்கு எப்படின்னா ரேண்டம் சாம்பிளிங்னு பேர். அதாவது ரேண்டம் சாம்பிளிங்னா ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணும். ரைட் ஹேண்ட் ரூல் எப்படின்னா, நீங்கள் ஒரு தெருவுக்குள்ள நுழைஞ்சா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வீடுகளை டார்கெட் பண்ணும். அது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. இந்த வீட்டுக்கு தான் போகிறேன், இந்த வீட்டுக்கு தான் போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டுன்னு போய் அவங்ககிட்ட பேசணும். அவங்க சொல்லக்கூடிய விவரங்களை வந்து நீங்கள் குறிக்கணும். இது ரைட் ஹேண்ட் ரூல் பிரகாரம் நடக்கும். இந்த ரோடு இப்படி போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரைட் ஹேண்ட் ரூலில் போகணும். இது மாதிரி ஒவ்வொரு தெருவும், இப்போ நீங்கள் சென்னை நகரில் ஒரு 3000 சாம்பிள், இப்போ சென்னை நகரில் ஒரு 300 சாம்பிள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 300 சாம்பிளில் 3 நாளில் வித்தியாசமான தொகுதிகளில் போய் எடுக்கணும். அதுக்கான கான்சன்ட்ரேஷன் ஒர்க்கு, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். இதுக்கான ரேட்டில் இந்த பலனை வந்து நீங்கள் வந்து பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் தரீங்க அப்படின்னா இவங்க அவங்ககிட்டேருந்து காசு வாங்குவாங்க. ஸோ இவங்க வந்து காசு வாங்கிட்டு தான் கூவுறாங்க. ரைட்டா? இந்தியா டுடே கருத்து கணிப்புல திமுக வந்து முன்னணியில இருக்குன்னு சொன்னா அது திமுக வெற்றி பெற போகுது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். திமுகவிற்கு பின்னடைவுகள் எதுவுமே இல்லையா? கொடுத்த வாக்குறுதிகள் சிலவற்றை நிறைவேற்றலையே. சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி அதை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப அதிகமா பேசிட்டு, முன்னாள் பாஜக மாநில தலைவர் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு, எதிர்க்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு யார் அந்த சார்னு இது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது திமுகவுக்கு பின்னடைவே இருக்காதா? மீண்டும் ஆட்சி அமைச்சிருவாங்களா? இந்த 4.5 வருஷம் ஆட்சியினுடைய இது ரியாக்ட் ஆகாதா?
யார் அந்த சார்ல வந்து ம். இப்ப இனிமேப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்லணும். ம். 157 நாள்ல நீதிபதி மகாலட்சுமி, மேரி ஜெயந்தின்னு ஒரு பெண் வழக்கறிஞர், அவங்கலாம் வந்து வாதாடி 29 ஆவணங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 சாட்சிகள், இதெல்லாம் வச்சு கடந்த ஏப்ரல் மாசத்துலேருந்து மே மாசத்துக்குள்ள ட்ரையலையே தூங்காம கொள்ளாம நடத்தி ம். முடிச்சு 12 குற்றங்கள்ல 11 குற்றங்கள்ல ஞானசேகரனை குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ம். அப்போ இவங்களுடைய கண்டென்ஷன் என்னன்னா, கவர்மெண்டோட சார்ஜ் ஷீட் கண்டென்ஷன் என்னன்னா, வந்து கமிஷனர் அருண் கொடுத்த பேட்டி தான். அவர் என்ன சொல்றாரு பேட்டியில, அவன் சாருன்னு அவன் போலியா அந்த பொண்ணுகிட்ட ஒரு மிரட்டுறதுக்காக. நாடகம் நடத்தியிருக்கான். அப்போ ஏரோப்ளேன் மோட்ல தான் ஃப்ளைட் மோட்ல தான் வந்து அவனோட செல் இருந்தது அப்படின்னு ம். சொல்லியிருக்கான். இவங்க தான் யார் அந்த சார், யார் இந்த சார்னு ஆரம்பிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ யார் அந்த தம்பிக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த இணையதள கேம்பெயினுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அவனுக்கு ஜூன் 2ஆம் தேதி ஆமா. மரண தண்டனை கிடைக்க போகுது. ம். அப்போ யா அவனை வந்து எந்த விதத்திலையும் திமுக அரசு டிஃபெண்ட் பண்ணல. ரைட்டுங்களா? மாசுவோட நெருக்கம், மற்றவங்களுக்கு உதயநிதியோட நெருக்கம், உதயநிதியோட இருக்கக்கூடிய படம், மாசுவோட இருக்கக்கூடிய படம், எல்லா படமும் போட்டாங்க. ஆனால் அதெல்லாமே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றது தானே ப்ரூஃப் பண்ணியிருக்கு திமுக. திமுகவும் திமுக அரசும் திமுக போலீஸும் கமிஷனர் அருணும் அதானே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்போது சார் யாருன்றதை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. அது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சார் இருந்தா இந்த இன்வெஸ்டிகேஷன் நிரூபிச்சிருக்க வேண்டியதானன்றது திமுகவினுடைய வாதமா இருக்கு. வாதம். இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணது அருண் கிடையாது, 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் இந்த புலனாய்வே பண்ணியிருக்கு. அப்போ இந்த யார் இந்த சார் அடிபட்டு போச்சா? மற்றபடி திமுக ஆட்சி மேல அதிருப்தி இருக்கானா? அதிருப்தி இருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல. அந்த அதிருப்தி எந்த அளவுல இருக்குன்னா, ஒரு இப்போ நமக்கு வேண்டப்பட்டவங்க ஒருத்தவங்க நமக்கு வந்து செய்ய வேண்டியதை செய்யாம இருக்காங்கன்னா நமக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா? அந்த கோபம்ன்ற அடிப்படையிலே தவிர அந்த இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாதனால திமுக எதிரியாகி விட்டதுன்ற நிலைமை இல்லை. மைனாரிட்டிகள் ஆதரவையும் வந்து பாமகவாலையும் அதிமுகவாலையும் பெற முடியல. விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை சந்திச்சு அந்த முதல் 3 இடங்களை 10th and +2ல முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குறாரு. அதுல பேசும்போது சொல்லியிருந்தாரு, நான் கடந்த முறை பேசும்போதே சொல்லியிருந்தேன், உங்க பேரண்ட்ஸை வந்து ஊழல் செய்யாதவங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, வாக்குகளை விற்க சொல்லாதீங்க, யார் பணம் கொடுத்தாலும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடவே கூடாது, அதை முதல்ல நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு. இந்த முறையும் அதே பேசியிருக்காரு. இந்த முறை என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் ஊழலே பண்ணாதவங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்க பேரண்ட்ஸை ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து அவர் பேசியிருக்காரு. வேற எதுவும் பேச போறதில்ல அப்படின்னு. இன்னொரு 10 மாசம் கழிச்சு பாருங்க, கட்டுக்கட்டா லாரியில பணம் வரும், ஆனா அதெல்லாம் உங்களுடைய வரி பணம் தான், என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறத பேசியிருக்காரு. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. ஏற்கனவே ஊழல் செய்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கும் யாருக்கும் உங்கள் வாக்கை அளிக்காதீர்கள் அப்படின்றது அதிமுகவை குறிப்பிடுற பேச்சு இல்ல, பிஜேபியை குறிப்பிடுற பேச்சு இல்ல. பிஜேபி மேலேயும் ஊழல் புகார்கள் இருக்கு, பிஜேபியை குறிப்பிடுற பேச்சு இல்ல. விஜய் என்னதான் சொல்ல வர்றாரு? அவர் எந்த கூட்டணிக்கு போக போறாரு? தனித்து நிற்க போறாரா, இல்ல முஸ்லிம்களுடைய ஓட்டுகளை வாங்கக்கூடிய அப்துல் காதராகவே நிற்க போறாரா, இல்ல அவர் வந்து தனித்து போட்டிட்டு நான் தான் முதல்வர்னு சொல்ல போறாரா, இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி எடப்பாடி தனியா தானே இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் தனியா தான் இருக்காங்க. நாளைக்கு திமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணி போக மாட்டோம்னு கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய நபர் கூட சொல்றாரு. சரிங்க, நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் கன்னி பொண்ணு, நாளைக்கு கல்யாணமான பொண்ணாவலாம்ல. இன்னும் 10 மாசம் இருக்கு, என்ன வேணா நடக்கலாம். இப்ப அதிமுக எதிர்கட்சி தலைவர் கூட சொன்னாரு, எந்த காலத்திலயும் நாங்க இனி பாஜகவோட கூட்டணி போக மாட்டோம்னு அந்த SDBI மாநாட்டுல சொன்னாரு. இன்னைக்கு அவங்க கூட்டணி போயிருக்காங்க. என்ன நடக்கு? 10-11 மாசத்துல என்ன வேணா நடக்கலாம். இப்போ தனியா தானே இருக்காங்க. இப்போ தனியா தான் இருக்காங்க. அது நிரந்தரம்னு சொல்ல முடியாது. விஜயுடைய அரசியல் மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கு. அது வந்து எந்த விதத்திலும் சரியான விஷயமாவும் இல்லை.
இப்போ ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியை கூட அவர் எடுத்திருக்காரு. அவர் முழுக்க முழுக்க ஆலோசகரா எடுத்திருக்காரு. அவர் பொதுச் செயலாளர் முன்னாடியே ஆலோசகரா தான் இருந்திருக்காரு விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்களுக்கு அவர் பொதுச் செயலாளராக கூட போட போறாங்க. அவர் பக்கா பிஜேபி. அவர் ஏற்கனவே பல பிஜேபி ஆட்களை வந்து அவர் வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையிலேருந்து அவர் காப்பாற்றியிருக்காரு. பல பேரை காப்பாற்றியிருக்காரு. ஆகவே வந்து அவரை வந்து இப்போ கொண்டு வந்து அவரை ஆலோசகராக கொண்டு வரும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? ஜான் ஆரோக்கியம் அவர் வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதிமுக சைட்லன்னு சொல்கிறாங்க. அது வியூக அமைப்பாளரும் ஈடுபடுறாரு. இந்த ஐஆர்எஸ் அதிகாரியும் ஈடுபடுறாரு. நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் ஈடுபடுறாரு. புஷியானந்தை தவிர எல்லாரும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு. ஆனால் விஜய் தான் அதுக்கு சம்மதிக்காமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. பாஜகவினரின் ஒரு நம்பிக்கை நாயகனாக இருந்த அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு மிக அதிகார பதவியோடு மீண்டும் அரசியலுக்கு வரப்போறாரு. அவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய செயல்பாடுகளையும் நயினார் நாகேந்திரனுக்கு, அதாவது பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகளையும் பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில அவருக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிறதையெல்லாம் வந்து மேலிடத்திற்கு இன்னும் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எந்த நேரத்துல வேணாலும் அண்ணாமலை அவர்கள் கம்பேக் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இது உண்மையா சார்? அண்ணாமலைய அமித்ஷா கூப்பிடுற கிண்டல் வார்த்தை என்ன தெரியுமா? 2000 crore சோர், 2000 கோடி திருட. அமித்ஷா 2000 கோடி அடிச்சிருக்காரு அண்ணாமலை. அதை தான் வந்து லண்டன்லேயும் சிங்கப்பூர்லேயும் எல்லாத்துலேயும் பிட்காயின்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நாகேந்திரன் வந்து அண்ணாமலை அளவுக்கு ஷார்ப்பு கிடையாது கொள்ளையடிக்கிறதுல. அவர் ஒரு சாதாரண ஹோட்டல்காரர். அவர் எங்கன்னா ஹோட்டல் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமான்னு தான் உட்காருவாரே தவிர இல்லை. அவர் வீட்லேயே வந்து அமர் பிரசாத் ரெட்டிலாம் போய் உட்காந்து அவங்க பசங்க கிட்ட இதெல்லாம் பேசி வீடியோலாம் பண்ணி ஒரு பரபரப்பான ஒரு ஹனி ட்ராப் வீடியோவை ரெடி பண்ணதாக ஒரு தகவல் வெளியில் சுற்றிச்சு. அதை பற்றிலாம் நாகேந்திரன் வந்து நயினார் நாகேந்திரன் கவலைப்படல. எனக்கு கிடைக்கிற தகவல்னா அடுத்த கட்டமாக வந்து அண்ணாமலை பிஜேபியில் இருக்க மாட்டார். வெகு விரைவில் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார். அந்த கட்சி வந்து 2026 தேர்தலில் இறங்காது. 2031 தேர்தலில் தான் அவங்க களமிறங்கி தமிழக அரசியலை கலக்குவாங்க. அண்ணாமலை வந்து ஒரு புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். சிந்தனை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.